வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன். இது மார்ச் மாத பலன்கள். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சம், கூட புதன். அவர் 7க்கும் 10க்கும் உடையவர். உங்க ராசிநாதன் பார்த்தா 6ஆம் வீட்டில் தான் இருக்கார். ஆனால் 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 12ஆம் வீட்டை பார்த்தார், 2ஆம் வீட்டை பார்த்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தொழிலில் சீரும் சிறப்புமாக தொழில் நடக்கிறது. உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது ப்ரமோஷன்ஸு ஏதாவது அவங்க அஷ்யூர் பண்ணியிருந்தாங்கன்னா அதை கொடுப்பாங்க. தொழிலில் நல்ல பெயர் ஏற்படும், தன விருத்தியும் ஏற்படும். சரி, தன விருத்தி முக்கியமாக என்ன? 4ஆம் வீட்டில் சுக்கிரன் ஸ்தான பலம்னு பேர். அதில் உச்சமான ஸ்தான பலம். அப்படின்னா என்ன? ஐயா, நான் ஒரு செகண்ட் ஹேண்ட் காராவது வாங்கணும்னு நினச்சேன், பார்த்தா ப்ரீமியம் காரு, பிராண்ட் நியூ காரு எனக்கு வாங்கிட்டேன். அப்படின்னா அந்த மாதிரி வாகன பிராப்தி. அதே போல் வீட்டை அழகுபடுத்துகிற என்ன ஏதோ ஒரு சின்னதாக பெயிண்ட் அடிக்கலான்னு ஆரம்பித்தா ரொம்ப பிரமாதமாக அந்த காரியம் முடியும். மொத்தத்தில் என்னென்னா, நாம் இருக்கிற நிலையிலேருந்து பளபளப்பாயிடும். அவ்வளவு சந்தோஷங்களை நிறைத்து தரக்கூடிய சர்ப்ரைசிங் ஈவெண்ட்ஸ். ஆனால் 4ன்னா என்ன? கேந்திரஸ்தானம். ஒரு சின்ன பொரியை வச்சிங்கன்னா அது ஃபயர் ஆகும். பொரியை நீங்கள் தான் வைக்கணும். ஆனால் அதை கூட வைக்க மாட்டேன் அப்படின்னு வேடிக்கை பார்க்கக்கூடாது. உங்கள் முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய காலம் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லலாம். அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதே தானே பொருந்தும். நீங்கள் சின்ன முயற்சியை தான் எடுக்கிறீங்க படிக்கக்கூடிய மாணவர்கள். ஆனால் அந்த சின்ன முயற்சி விஸ்வரூபமாகும். அப்போ ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றன. மனசுல அசாத்தியமான தைரியம் இருக்கும். 3ஆம் இடத்தில் சனி. கேட்கணுமா? அசாத்தியமான தைரியம். சில நேரங்களில் முயல் தூங்கி ஆமை ஜெயிச்ச கதை ஆகிடும். அசாத்திய தைரியம். அப்போ ஓவர் கான்ஃபிடன்ஸ் அது கூடாது. ஓரளவுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் சிந்திங்க, ப்ராக்டிக்கலாக செயல்படுங்க. மிகப்பெரிய வெற்றிகள் உங்களை வந்து சேரும். எந்த விதமான ஒரு சந்தேகமும் வேண்டாம். ரொம்ப சிறப்பான ஒரு காலமாக இது மாறும். ஆனால் இது ரொம்ப சிறப்பாக மாறுவதற்கும் ரொம்ப சுமாராக இருக்கிறதோ உங்கள் கையில் தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் எஃபோர்ட்டு கொடுத்தா அது பிரமாதமாகும். எஃபோர்ட்டே கொடுக்காம அரைகுறையாக எஃபோர்ட்டு கொடுத்தா அரைகுறையாக தான் ரிசல்ட்டும் வரும். கிட்டத்தட்ட ஒரு விதத்தில் சொன்னால் உங்கள் வெற்றி உங்கள் கையில் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கையில் இருக்கு, அதை நான் கவனிக்காமல் விட்டால் ஓன் தப்பு. ஸோ பார்த்துக்கோ. நல்ல வெற்றிகளை தரக்கூடிய ஒரு காலம்தான். ஆனால் முயற்சி என்பது அவசியமாக இருக்கிறது. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதே தான் பொருத்தம். அப்போ நல்ல விஷயங்கள் நடக்கும், ஆனால் முயற்சிகள் தேவை. ஆம்பிஷன்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நான் இந்த கோர்ஸை போய் ஜாயின் பண்ணணும், இதில் நான் இவ்வளோ மார்க் வாங்கணும், இந்த காலேஜ் ஜாயின் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதெல்லாம் நடக்கும், ப்ரொவைடட் அந்த ஆம்பிஷன் மைண்டில் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது அவசியம். அதுதான் சூட்சமம். அதை கடைபிடிங்க. நல்ல வெற்றிகளை பெறுவது சுலபமாக நடக்கும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.